என் அம்மா படத்துக்கு முன்னாடி நின்னு இனிமே என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நல்லா வச்சிருப்பேன்னு சத்தியம் பண்ணிட்டு கடைக்கு போய் இந்த புடவைய வாங்கிக்கிட்டு பூ வாங்கறதுக்காக வந்து நின்னு அங்க பார்த்தண்டி நடிக்காதடி. நான் பார்த்தன்னு சொன்னதுக்கு அப்புறமும் தைரியமா சமாளிக்க பார்க்காதடி. எவனா ஒருத்தனோட ஆட்டோல போவ, அவன் கைய பிடிச்சு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லி அனுப்பி வைப்பனா? எவன்டி அவன்? உண்மையை சொல்லுடி. உன் ஃப்ரெண்டோட லவரா இல்ல ஊர் லவரா? இப்படி அசிங்கமா பேசுறீங்க? நானாடி அசிங்கமா பேசுறேன்? நீ தாண்டி அசிங்கமா நடந்துக்கிற. நீ தாண்டி அசிங்கமா நடந்துக்கிற. நீ தாண்டி அசிங்கமா நடந்துக்கிற. ஏய் ஏய் என்னடி? ஏண்டி ஆபீஸ்க்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்தோட கூத்தடிக்கடி கூத்து. ஏய் உன்னை விட மாட்டேன்டி. அம்மா பாத்தியா உன் மருமலோட லட்சணத்தை? காலை உடைச்சு போறேன்டி. நீ எப்படி வேலைக்கு போறேன்னு பாத்துறேன். ஏய் உன்னை ஓடிங்க. ஊரு என்ன பண்ணி? ஏய் என்ன மன்னிச்சிடா. உன்னை கை நீட்டி அடிச்சிட்டேன். அந்த தகுதி எனக்கு கிடையாது. இருந்தாலும் அடிச்சிட்டேன். மன்னிச்சிடா. நீ நீ ஏன்டா அவளுக்கு சப்போர்ட் பண்ற? உன் வண்டி மோசமானவடா. நம்ம குடும்பத்தை பிரிக்க வந்தவன். நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ண உடனே என்னால் தாங்க முடியலடா. மன்னிச்சிடா. நீ என் தம்பி இல்லடா, என் பையன்டா. ஆமாடா, நீ என்னைக்குமே எனக்கு சின்ன புள்ளதான்டா. ஆமா, சின்ன புள்ளதான். அதான் இடம் பொருள் பார்க்காம, யார் இருக்காங்க என்னன்னு யோசிக்காம தோண்ட போதெல்லாம் கை நீட்டுறீங்க. மன்னிச்சிடா. இனிமே அடிக்க மாட்டேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா ஒரே ஒரு வருத்தம், நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறது தான். ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கடா. எதுக்கு? புதுசா வரவு முன்னாடி நான் அவமானப்படுறதுக்கா? போதும்ண்ணே, இந்த அசிங்கமெல்லாம் என்னோட போட்டோம். கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். ஏந்தர்ரி, எங்க எல்லாரையும் பிரிச்சுட்டு நீ மட்டும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க.
என்ன பார்க்குற? என் குடும்பத்தில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் சிதறி கிடக்குறாங்க. என் தங்கச்சி வாழ்க்கை, தம்பி வாழ்க்கைலாம் பட்டு போய் கிடக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? உன் ராசி தாண்டி எல்லாம், ஒன்னால தாண்டி எல்லாமே. நான் என்னங்க பண்ணேன்? எதை பிச்சு விடுவேன். இதுக்கு மேல என்ன பண்ணணும் நீ? என் குடும்பம் மட்டும் சிதறி கிடக்கணும், ஆனா உன் குடும்பம் மட்டும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். நான் ஒன்னும் அழகர் குளத்துல இருந்து கும்பலா கிளம்பி வந்து கூத்தடிப்பீங்க. உனக்கு அவங்களோட சந்தோஷம் தாண்டி வேணும், அவங்க நன்மை தான் வேணும். எங்களை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அதான் அதான் சத்தியம் பண்ண சொன்னா பண்ணல. ஏய், சத்தியம் பண்ணல நீ. இனிமே உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உன்னை வெட்டி விட்டாச்சு. காலையில எந்திரிச்ச உடனே ஓடணும் இந்த வீட்டை விட்டு. உன் பார்த்தேன். இவன் என் பையன். ஏய், கையெடு. என் பையன் என் கூட தான் இருப்பான். இவனை கூட என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாள் நீ. என் கூட தான் இருப்பான், ஆனா நீ இருக்க கூடாது. காலையில எழுந்திரிச்ச உடனே ஓடணும். இவன் என் கூட தான் இருப்பான், என் பையன். என்னப்பா என்னாச்சு? பைக்கில் போயிட்டு இருந்தப்போ லாரி மோதிச்சுங்க. ஆளுக்கு ஏதாவது? ஆளுக்கு ஒன்றும் இல்லை, 2 காலும் போயிடுச்சு. அப்படியே ஒரு உயிர் பழச்சாலும் எந்திரிச்சு நடக்கிறது கஷ்டம். இந்த ஏரியாவிலேயே பெரும்புள்ளி. அவருக்கு இப்படி ஆகிப்போச்சு. குமார், விஷயம் தெரியுமா உனக்கு? என்னையா? உங்களை இந்த நிலைமைக்கு அவன் ஆக்சிடென்ட் ஆயிட்டு சீரியஸான கண்டிஷன்ல இதே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான்டா. அப்படியா? ஆமா. அவனுக்கு கைகாலம் ஒன்றாகல. டேய் சகல, உனக்கு ஒரு காலில் தான்டா அடிச்சான், அவனுக்கு 2 காலமே போச்சுறான். அப்படியே பொழைச்சானாலும் 2 காலால எழுந்து நடக்கவே முடியாதான். கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்டா. இப்பெல்லாம் அக்கிரமம் பண்றவன் அப்பவே அனுபவிக்கிறான். சாமின்னு ஒண்ணு இருக்குல்லடா, அதான் உடனே கொண்டே தண்டனை கொடுத்துருது. தப்பு சகல, தப்பு. ஏதோ நடந்துருச்சு, அதுக்காக சந்தோஷப்படக்கூடாது. அப்படி சந்தோஷப்பட்டோம்னா அது மனிதத்தன்மையே கிடையாது. அவன் நினைக்கிற மாதிரியே நம்மளும் நினைச்சோம்னா அவனுக்கு நம்மளுக்கு என்னையா வித்தியாசம்? டே, அவன் பொண்டாட்டி புள்ள கதறிட்டு போதுடா. ஏண்டா, அவனுக்கும் பொண்டாட்டி புள்ளன்னு இருக்குல்ல, அப்புறம் என்ன கருமத்து கிடாத மாதிரி பண்றானுங்க. அவன் போன ஜென்மத்தை செஞ்ச பாவையா இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறான். விட்டு தொலை. டே சிவராமா, இது போன ஜென்மத்து பாவம் இல்லை, இந்த ஜென்மத்தில் பண்ண பாவம். ஆன்லைன் அதான் அனுபவிக்கிறானுங்க. அதே தான்டா நானும் சொல்றேன். கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்டா. இது அடிச்சான்டா. இங்க போஸ்ங்கிறவரு. மாமா, வாங்க சார், உள்ள வாங்க. உட்காருங்க சார். என் பேரு குமரவேலு. ஒரு முக்கியமான விஷயமா உங்களை வந்து பார்க்க வந்தேன். சொல்லுங்க சார். 2-3 வியாபார விஷயமா எனக்கு ஒரு கடையும் குடோனும் தேவைப்படுது. நானும் 2-3 இடம் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகலை. அதையும் என்கிட்ட சொல்றீங்க? உங்கள் கார்மெண்ட்ஸு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு கேள்விப்பட்டேன். அந்த இடத்த வேணா நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க, நான் வேணா பகடி கொடுத்துட்றேன். ஐயோ, நேற்று தான் சார் எல்லாம் முடிஞ்சு பணம் கூட வாங்கிட்டு வந்துட்டேன் சார். லேட்டாக வந்துட்டீங்க. சே, இப்படி தாங்க. என்னோட ராசியோ என்னமோ தெரியல, எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. எல்லாமே தட்டி 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 போயிட்டு இருக்கு. சரி, நான் வர்றேங்க. வர்றேம்மா. சார் சார், ஒரு நிமிஷம்.
பகடிக்கு நம்ம இடத்தோட நல்ல இடம்னு ஒன்று இருக்கு. போய் பாக்குறீங்களா? அட்ரஸ் எழுதி தரேன். அந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்ச இடமா? தெரிஞ்ச இடம் தான். அப்ப நீங்களே வந்து கையோட எனக்கு முடிச்சு கொடுத்துருங்களேன், பணம் கூட இருக்கு. இருங்க சார், சட்டை போட்டு வந்துடுறேன். சரி, நான் அப்ப கார்ல வெயிட் பண்றேன், நீங்க கிளம்பி வாங்க. இந்தாங்க. அண்ணி, வா நிர்மலா. நிர்மலா, என்னம்மா திடீர்னு? அம்மா வரல? சும்மா நான் மட்டும்தான் தனியா வந்தேன். பாட்டி எல்லாத்தையும் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்னால அங்க இருக்க முடியல. அதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுக்கணும்னு உடனே கிளம்பி வந்துட்டேன். பாத்தியா என் நிலைமைய பாத்தியா? கல்யாணம் எவ்வளவு வருஷம் ஆச்சு, குழந்தை கூட பெத்துட்டேன். இப்ப கூட உன்னை வெற்றி விட்டுடுவேன்னு சொல்றாரு நிர்மலா. என்ன பண்றது அண்ணி, இந்த ஆம்பளைங்களே இப்படித்தானே. வேணும்னா பொண்டாட்டியை கொண்டாடுறது, வேண்டான தூக்கி எறியறது தானே அவங்க நினைப்பு. அண்ணனும் ஆம்பளை தானே. நான் பேசுறேன் அண்ணி, நான் பேசுறேன், அழாதீங்க. என்ன நிர்மலா, எப்போ வந்தா? என்ன திடீர்னு? இப்பதான் வந்தேன். ஆமா, உன்னை நாங்க என்ன சொல்லி அமிச்சேன்? எதுக்காக அமிச்சேன்? அன்னைக்கு இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, அவங்கள பத்திரமா பாத்துக்கணும் சொல்லி தானே அனுப்பிச்சேன். இங்க வந்து என்ன பண்ணி வச்சிருக்க? விஷயம் தெரியாம பேசாத நிர்மலா. நான் எங்க வந்து பாக்கும்போது எங்க இருந்தா தெரியுமாவ? தெரியும்னே. இதுல என்ன நீ உலகமாக குற்றத்தை கண்டுபிடிச்சிட்ட? என்னையும் அம்மாவையும் நீ பாக்குறதுக்காக இங்க இருந்து நீ பாபநாச கிளம்பி வரலையா? அதே மாதிரிதான் அவங்க அப்பாவையும் தங்கச்சிங்களையும் பாக்கணும்னு அன்னைக்கு ஆசை இருக்காதா என்ன? என்ன பேசிட்டு இருக்க நீ? எப்பல இந்த மாதிரி புத்தி கெட்டத்தனமா பேச ஆரம்பிச்ச? யாருக்கு வக்காலத்து வாங்குற? எல்லாத்தையும் மறந்துட்டியா? இவங்க வீட்டு ஆளுங்க அம்மாவை சரியா கண்டுக்காம சீந்தாம இருந்ததுனாலதான் இங்க இருந்து அழுதுகிட்டு பாபநாசம் வரைக்கும் வந்தாங்க. மறந்துட்டியா? யாரும் எதையும் மறக்கலன்னு. அம்மாக்கு அவங்க பண்ணது எல்லாம் தப்புதான். அதுக்கு தண்டனையாதான் அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டல. அன்னைக்கு நடந்த தப்புல அன்னைக்கு எந்த பங்கும் கிடையாது. நீ எப்படி அண்ணியை தண்டிக்கலாம்? அப்படி வீட்டை விட்டு துரத்துனவங்க கிட்ட இவேதுக்கு போனோம், அது சரிங்கறியா? அவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டா அன்னைக்கு அவங்க எல்லாம் வேண்டாதவங்க ஆயிடுவாங்களா? அவங்க வீட்டுல எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் அன்னி போய் விசாரிச்சிருக்காங்க. அது என்ன ஒரு பெரிய தப்பு? சரி, அன்னி பண்ண தப்பாவே இருக்கட்டும். அண்ணியை நீ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடிச்ச திட்டின, அது முடிஞ்சு போச்சு இல்லையா? அதை விட்டுட்டு இனிமே நீ என் பொண்டாட்டி கிடையாது, உன்னை வெட்டி விட்டுருவேன் அப்படி இப்படி நீ எப்படி பேசலாம்? அதுல என்ன நியாயம் இருக்கு? வெட்டி விட்டுருவார வெட்டி. இந்த வீட்டுல வெட்டி விட்டவங்க நாங்க 2 பேரும் ஏற்கனவே இருக்கோம்னே. அது போதாதா உனக்கு? அந்த லிஸ்ட்ல நீயும் சேரணுமா? இந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாதுன்னு நான் பதறிச்சு ஓடி வந்தேன். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒரு சாபமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு. அண்ணியை வெட்டி விட்டுட்டு எங்களை மாதிரி நீயும் தனி மரமா நிக்க போறா? ராஜம்மா பெத்த 3 பிள்ளைங்களும் குடும்ப வாழ்க்கைக்கே லாய்க்கு இல்லன்னு இந்த ஊரே சொல்லுமா? நம்மள பார்த்து சிரிக்கணுமா? சொல்லுன. அந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்ம கேட்கணுமா? இத பாரு நிர்மலா, இவளை வீட்டை விட்டு வரட்டணும் நான் ஒன்னும் அலையல. அந்த வீட்டு ஆளுங்களோட எந்த சம்பந்தமும் வச்சுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண சொன்னேன், பண்ண மாட்டேங்கிறா. இப்பவும் சொல்றேன், சத்தியம் பண்ணட்டும், இங்க இருக்கட்டும். இதுதான் என் முடிவு, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருந்தீங்கன்னா அது வேஸ்ட். ஏதாவது இருந்தா அவளுக்கு அட்வைஸ் பண்ணு. பாத்தியா, இப்படி பேசிட்டு போற மனுஷன் கிட்ட என்ன நியாயத்தை எதிர்பார்க்கிற? அண்ணி,
நீங்க தைரியமா சத்தியம் பண்ணுங்க அண்ணி. நிர்மலா, அண்ணன் இப்ப கோவத்தோட உச்சக்கட்டத்துல இருக்கு. நாம யார் என்ன பேசினாலும் அது புத்திக்கு ஏறவே ஏறாது. இப்பத்திக்கு நீங்க சத்தியம் பண்ணுங்க. இப்பத்தி பிரச்சனை முடிங்க, மத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன நிர்மலா சொல்ற நீ? அண்ணி, எந்த உணர்ச்சியும் கடைசி வரைக்கும் அப்படியே நீடிச்சது கிடையாது. நமக்கு தெரிஞ்சே அண்ணனோட குணம் பல தடவை மாறி இருக்கு. அண்ணனோட மனநல கண்டிப்பா மாறும். நீ அண்ணே, அண்ணே வெளியே வா, சீக்கிரம் வா அண்ணே. அன்னிக்கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். அவங்க சத்தியம் பண்றேன்னு ஒத்துக்கிட்டாங்க. வா அண்ணே. இனிமே அந்த வீட்டு ஆளுங்களோட எந்த சம்பந்தமும் வச்சுக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண சொல்லு.